அனைவருக்கும் வணக்கம். இது ஜி.கே. சங்கர் கரண்ட் அஃபேர்ஸ் சீரியஸ். நான் ரென்பிரியன் ஈஸ்வரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசுடைய ஒரு சில விருதுகள் குறித்து நாம் பார்க்கலாம். தேவநேய பாவாணர் மற்றும் வீரமாமுனிவர் விருதுகள் தமிழ் வளர்ச்சித்துறை வழங்கியிருக்கிறது. இந்த விருதுகளோட முக்கியத்துவம் என்ன, இது எப்படி எக்ஸாமில் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தேவநேய பாவாணர் மற்றும் வீரமாமுனிவரோட விருதுகள் அமைச்சர் மூப்பே சுவாமிநாதன் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. சரிங்க. தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் 7/3/2024 அன்னைக்கு ஒரு ஐம்பெரும் விழா நடைபெற்றது. அங்கு தேவநேய பாவாணர், வீரமாமுனிவர், தூய தமிழ் பற்றாளர் ஆகிய விருதுகளை தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகராதி அகரமுதலி திட்டம், அதாவது செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்டத்திற்காக 2023 ஆண்டிற்கான தேவநேய பாவாணர் விருது பா. அருளி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பா. அருளி அவர்களுக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது, வழங்கப்பட்டது. வீரமாமுனிவர் விருது முனைவர் சா. சச்சிதானந்தம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த 2 பாயிண்ட் வச்சு தான் நமக்கு அதிகமான கேள்விகள் கேட்பாங்க. இவர்களுக்கு தலா 2 லட்சம் விருது தொகை, தகுதியுரை, 1 சவரன் தங்கப்பதக்கம் ஆகியவை வழங்கப்படும் என்பதும் முக்கியத்துவமானது. பாவலர் விருது அரிமா பாமகன் என்ற ஒரு முக்கியமான நபருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, மரபு கவிதைக்காகவும். அதே மாதிரி கௌதமன் நீல்ராசு என்பவருக்கு புது கவிதை அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கிறது. ஸோ இது ரெண்டும் இந்த நற்றமிழ் பாவலர் விருது அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். இதற்கான ரொக்க பரிசு பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய், மட்டுமல்லாமல் 25,000 மதிப்பிலான தங்கப்பதக்கம், கேடயம், தகுதியுரை ஆகியவை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த விருதுகள்லாம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் 2023க்கான தூய தமிழ் பற்றாளர் விருதுகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட 21 அறிஞர்களுக்கு ரொக்க பரிசு தலா 20,000 மற்றும் பாராட்டு சான்றிதழ் ஆகியவை வழங்கப்பட்டது என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. இது இல்லாமல் தமிழ் வளர்ச்சித்துறை ஒரு சில ஸ்கீம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு. தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் சங்க பெரும் புலவர் கபிலர் நினைவாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் என்ற இடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 13.24 லட்சத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு நினைவு தூண் திறந்து வைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் இதில் கிட்டத்தட்ட 5 கோடிக்கும் மேற்பட்ட ஒரு மதிப்பு கொண்ட மாமன்னன் ராஜராஜ சோழன் பல்நோக்கு கூடம், உள் விளையாட்டு அரங்கம், மகளிர் விடுதி, குரலோவியம் என்ற பெயரில் ஒளிப்பதிவு கூடம் ஆகியவை உருவாக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 1981 செப்டம்பர் 15 அன்னைக்கு தான் இந்த தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழ் ஒலி நூற்றாண்டு விழாவில் அறிவிப்பை செயல்படுத்தும் வகையில் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தால் 35 தமிழ் அறிஞர்களிடமிருந்து பெறப்பட்ட ஒலி தொடர்பான கட்டுரைகளை எடுத்து தமிழ் ஒலியின் படைப்பு வெளி என்ற ஒரு தலைப்பில் ஒரு தொகுப்பு நூல் வெளியிடப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இது கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும்போது ஒரு சில பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அது இல்லாமல் தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழியாக எப்போ உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பெரும்பான்மை மக்களால் பேசக்கூடிய தமிழ் மொழியானது ஆட்சி மொழியாக டிசம்பர் 27, 1956 ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. தமிழ் ஆட்சி மொழி சட்டம் இயற்றப்பட்டது 1956 டிசம்பர் 27ஆம் நாள் இயற்றப்பட்டது. இது நடைமுறைக்கு வந்த நாள் பார்த்தீங்கன்னா ஜனவரி 23 1957 என்று நாம் குறிப்பிடலாம். இதே மாதிரி இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. 2 மொழி கல்விக் கொள்கையை நம்ம எப்போ ஏற்றுக்கொண்டோம்னா ஜனவரி 23 1968. இதில் நம்ம இருமொழி கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டோம். அதே மாதிரி ஜனவரி 23 1957 இது ஆட்சி மொழி சட்டம் நடைமுறைக்கு வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் விருதுகள் தமிழ் மொழிக்கும் இலக்கிய வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கும் தமிழறிஞர்களுக்கு விருதுகள் வழங்குகிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. திருவள்ளுவர் விருதுகள், சித்திரை முதல் நாள் விருதுகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையான விருதுகள் வழங்கப்படுகிறது. 1 லட்சம் ரூபாய் விருது தொகை, 1 சவரன் தங்கப்பதக்கம், தகுதியுரையெல்லாம் வழங்கி இது சிறப்பிக்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அப்போ திருவள்ளுவர் தினத்தன்று வழங்கப்படக்கூடிய விருது திருவள்ளுவர் விருது, பாரதியார் விருது, பாரதிதாசன் விருது, திருவிக்கா விருது, கியாபே விஸ்வநாதன் விருது, பேரறிஞர் அண்ணா விருது, பெருந்தலைவர் காமராசர் விருது ஆகியவை வழங்கப்படுகிறது. சித்திரை தமிழ் புத்தாண்டில் வழங்கப்படக்கூடியது தமிழ்தாய் விருது, கபிலர் விருது, உவேசா விருது, கம்பர் விருது, சொல்லின் செல்வர் விருது, ஜியு போப் விருது, உம்மரர் புலவர் விருது, முதலமைச்சரின் கனித்தமிழ் விருது, இளங்கோவடிகள் விருது போன்ற விருதுகள் மற்றும் தமிழ் செம்மல் விருது போன்ற விருதுகளை வழங்கி தமிழ் வளர்ச்சித்துறை சிறப்பு செய்கிறது என்பதை பார்க்க முடிகிறது.
மூத்த பத்திரிகையாளர்களுக்கு கலைஞர் எழுதுகோள் விருது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. 10 தமிழறிஞர்களுக்கு குடியிருப்புகள் வழங்கும் திட்டமும் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. ஸோ அப்போ தமிழ் அறிஞர்களுக்கு குடியிருப்பு வழங்கும் திட்டத்தோட பேர் கனவு இல்லம் திட்டம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கனவு இல்லம் திட்டம். இதன் அடிப்படையில் தமிழ்நாட்டை சார்ந்த எழுத்தாளர்கள் ஞானபீடம், சாகித்ய அகாடமி விருது, முத்தமிழறிஞர் கலைஞர் செம்மொழி தமிழ் விருது போன்ற விருதுகளை பெற்றவர்களை ஊக்குவிக்கும் வகையில் கனவு இல்லம் என்ற திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்காக கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம், சோ தர்மராஜ், மா ராமலிங்கம், எழில் முதல்வன், 2023ஆம் ஆண்டுக்காக பொன் கோதண்டராமன், சு வெங்கடேசன், பா மருதநாயகம், இரா கலைக்கோவன், எஸ் ராமகிருஷ்ணன், ஜேடி குரூஸ், கல்யாண சுந்தரம் மற்றும் அந்த ஆகிய 10 பேருக்கு இந்த வீட்டு வசதி வாரிய குடிப்பில் வீடுகளை ஒதுக்கி உத்தரவு வழங்கினார் முதல்வர் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் சமூக மேம்பாடு, விளிம்பு நிலை மக்களுக்காக பங்காற்றி வரும் இதழியலாளர்களுக்கு கலைஞர் எழுதுகோள் விருது வழங்கப்படுகிறது. ஸோ கலைஞர் எழுதுகோள் விருது என்பது இந்த ஆண்டிற்காக தினமணியின் முன்னாள் தலைமை நிருபர், மூத்த பத்திரிகையாளர் VN சாமி அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதையும் பார்க்க முடிகிறது. ஸோ இதெல்லாம் தான் இந்த தமிழ் வளர்ச்சி தொடர்பாக குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. இப்போ தேவநாய பாவாணர், வீரமாமுனிவர் விருதுகள் தமிழ் வளர்ச்சி துறையால் வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ் வளர்ச்சி துறையால் உருவாக்கப்பட்ட திட்டம் கனவு இல்லம் திட்டம் என்று குறிப்பிடத்தக்கிறது. இந்த கனவு இல்லம் திட்டம் சாகித்ய அகாடமி மற்றும் ஞானபீட விருதுகள், தமிழ் வளர்ச்சி துறையில் பெற்ற விருதுகள் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வழங்கப்படக்கூடிய முக்கியமான ஒரு இல்லம் வழங்கும் திட்டம்னு நம்ம குறிப்பிடலாம். முக்கிய விருதுகளை பெற்றவர்களுக்கு இல்லம் வழங்கி அவங்கள ஊக்குவிக்கிறது தான் திட்டம், கனவு இல்லம் திட்டம் என்று குறிப்பிடலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்துருந்த டாபிக். மீண்டும் ஒரு முக்கியமான டாப்பிக்கில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.